உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம். மே மாதம் அப்படின்னாலே பாருங்கள், பொதுவாக வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். சூரியன் அவருடைய வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டான மேசத்தில் ஒரு மே 15 வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப தான் பாருங்கள், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருக்குது. கடுமையான வெப்பத்தோட தாக்கமும் இந்த நாட்கள் தான் இருக்கும். மே 15க்கு அப்புறம் காலபுருஷனி 2ஆம் வீடான ரிஷபத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ இந்த நேரங்களில் பாருங்கள், வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி அப்போ தான் கொஞ்சம் இடியோடு இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் பொதுவாகவே பாருங்கள், சுப காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே இந்த நேரங்களில் தான் முக்கியமான முடிவுகள், வீடு கட்டுறது, வீடு வானம் தோன்றது, வீடு போர் போடுறது, புதுமனை புகுகுலா எல்லாமே பாருங்கள் இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான காலமாகத்தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. மே மாதம் முழுவதுமே பொதுவில் பார்க்குறப்ப அங்கங்கே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனசுக்கு ஒரு நெருக்கடியான உணர்வுகள் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே பாருங்கள் அந்த வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள், அம்மை நோய் எல்லாமே இருக்கிறதுனால தான் பாருங்கள் மாரியம்மன் வழிபாடு இந்த மே மாதம் முழுவதுமே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கும். அதிகமான ஆதிக்க குணம் நிறைந்த மேசராசி அன்பர்களே, இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் பாருங்கள் நிறையா சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏற்கனவே மேசராசிக்காரருக்கு அப்படின்னால எனர்ஜிக் பவர் அதிகமாக இருக்கும். அதுலேயும் இந்த வட்டம் பாருங்கள் இந்த மே மாதத்தில் தான் உங்களுக்கு அதிகமாக ஆக்டிவாக செயல்படக்கூடிய அமைப்புகள். எந்த ஒரு காரியம் நீங்கள் நினைத்தாலுமே பாருங்கள் உடனே நீங்கள் என்ன செய்வீங்க, உடனே செய்ய நினைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஒரு பவர்ஃபுல்லான மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த மாதம் நீங்கள் ஆரம்பத்திலே பாருங்களேன், புதிய முயற்சிகளில் வெற்றி அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம். எந்த ஒரு காரியங்கள் நீங்கள் தொடங்கினாலும் இந்த மே மாதத்தில் நீங்கள் அதையே நினச்ச மாதிரி செய்ய முடிக்கணும். நமக்கு என்ன அவங்க அதிகமாக இருக்கிறது இந்த மாதம் ஆரம்பத்தில் தான் அவங்களுக்கு புதியதாக வேலை வாய்ப்புகள் உருவாகும். நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு வேலை சரியான முறையில் எனக்கு ஊதியம் கிடைக்கல, திறமைக்கு ஏற்ற மாதிரி மதிப்பு மரியாதை கிடைக்கல, எவ்வளோதான் நான் வேலை பார்த்தாலும் என்னுடைய வேலையோட அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே போகுது. நானும் பாருங்கள் வேலை பார்க்குறதுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேருக்கு இருக்கும். அந்த ஆதங்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இதுக்கு உண்டான தீர்வு இந்த மாதத்துலேயே கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானும் பாருங்கள் தொழில் ரொம்ப சின்சியராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஒரு 10 பேர் வச்சு நீங்கள் ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மே மாதத்துலேயே உங்களுக்கு மே மாதம் முடிகிறதுக்குள்ளேயே தொழில் ஒரு 20 நபர்கள் வைத்து வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் தொழிலில் பெரிய அளவில் லாபத்தையும் உணரக்கூடிய மாதமாக அந்த மே மாதம் இருக்கிறது. அப்போ இந்த மே மாதத்தில் உங்களுடைய பண வரவு உயரும். ஓரளவுக்கு ஒரு இது வரைக்கும் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்கி ஒரு வேலை வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த மே மாதத்துலேயே பாருங்கள் 10% உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இந்த வருமானம் உயர்றதுனால நீங்கள் அந்த பணத்தை சேமிக்கவும் நினைப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு விரைய செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும். இது வரைக்கும் விரைய செலவு அதிகமாக இருந்தாலும் சரி தான், இப்போ உங்களுக்கு விரைய செலவில் ஒரு கட்டுக்குள்ளே அதை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கிங்க. இப்படி நம்ம வெட்டியாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு எந்த செலவு தேவை, எதை நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய நீங்கள் நல்ல ஒரு எண்ணம் நிறையா இருக்கும், நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. ஆனால் உங்கள் உதவியோட உதவி செய்ய பாருங்கள், உங்கள்கிட்ட யார் உதவி வாங்குகிறாங்களோ அவங்களாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ இது வரைக்கும் உங்களை மனசில் ஒரு காயப்பட்டே இருப்பீங்க. நம்ம எல்லாத்தையும் நல்லா தானே பண்ணுறோம், ஏன் நமக்கு இப்படிலாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க, நேற்று வரைக்கும் நல்லா பேசுகிறவங்க ஏன் இன்றைக்கி வகையாக மாறுறாங்க, அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டே இருப்பீங்க. அப்போ இப்போ நீங்கள் அந்த வருத்தத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. போனால் போகட்டும், ஆனால் இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்கவே அது உங்களுக்கு இயல்பான குணம் தான் அப்போ உங்களுடைய உதவி குணத்தை நீங்கள் மாற்ற மாட்டீங்க. இப்போ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நண்பர்களின் ஆதரவு கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப நண்பர்கள் மூலமாக அதிக அளவில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த புதிய வாய்ப்புகள் மூலமாக பலவிதமான வாய்ப்புகள் வரும். அதை எது நம்ம சரியான முறையில் நமக்கு அடுத்த கடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு யோசித்து அதற்கேற்ற மாதிரி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமையும் ஒரு தன்னம்பிக்கையும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் நன்றாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வெளிநாட்டு நீங்கள் நிரந்தரமாக அங்கே போய் இருக்க முடியாது. ஒரு மாதமோ ஒரு 2 மாதமோ ஒரு 10 நாளாக தொழில் சார்ந்த விஷயமாகவும் படிப்பு சார்ந்த விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
கடன் பிரச்சனையில் எனக்கு அதிகமாக இருக்குது, எப்போ எனக்கு அது ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கடன் வாங்குறதுக்கு முதல்ல நீங்கள் தயங்குவீங்க. ஒரு டைம் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் கடன் இருப்பீங்களா. அதனால் வந்து கடன் கொஞ்சம் குறைஞ்சி ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமும் இந்த காலம் தான் உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு. அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் ஹெல்த்தியான உணவு தான் உங்களுக்கு இருக்குது, இருந்தாலும் பாருங்கள் அந்த நேரங்களில் கொஞ்சம் நீங்கள் இந்த உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில பெண்களுக்கு வந்து யூட்ரஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பழக்கவழக்கத்தை நீங்கள் கொஞ்சம் உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுடைய ஏதாவது வந்து எக்ஸசைஸ் இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து இந்த உடல் ஆரோக்கியம் சரியாகிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களால் முடிந்த அளவு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காளியம்மனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள போய் 9 மாவிளக்கு தீபமேற்று வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னா மேசராசியான உங்களுக்கு மிக அளவில் மே மாதம் முழுவதுமே வந்து அதிகமான நற்பலன் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறது.